கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான நாளிலும் இம்மட்டும் உதவின எபினேசராகிய இயேசு கிறிஸ்து இனிமேலும் நம்முடைய வாழ்க்கையில் வழி நடத்துவதற்காக நம்மிடத்தில் எதிர்பார்க்குற ஒரு காரியத்தை குறித்து 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 18வது வார்த்தையின் மூலமாக இன்றைக்கு நம்மோடு கூட பேச விரும்புகிறார். எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. இந்த வார்த்தை சொன்ன பவுலுடைய வாழ்க்கை குறித்து நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். ஏன்னா தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம்தான். எவ்வளோ விதமான அடி, பாடு, கஷ்டம், நிந்தனை தான் கூட இருந்தவங்களே அவருக்கு எதிராக செயல்பட்ட போது கூட கொஞ்சம் கூட சோர்ந்து போகலை. உயிர் போக வேண்டிய நிலைமை வந்த போதும் கூட எல்லாவற்றின் நஷ்டமும் குப்பையுமாக எண்ணி தேவ அன்பை விட்டு தன்னை பிரிக்காதபடிக்கு காத்து கொண்டதுக்கான காரணம் எல்லாவற்றிலையும் எல்லா சூழ்நிலையிலும் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறவராக அவர் காணப்பட்டதை குறித்து வேதம் சுட்டி காண்பிக்கிறது. எப்பொழுதும் சந்தோஷமாக இருந்து செபித்து கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புவோம். ஏன்னா தேவ சமூகத்தில் காத்திருக்கலாம், காணப்பட வேண்டும் என்று சொல்லி நம்முடைய இருதயம் ஏங்கும். ஏன்னா எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறவர்களாக நாம் மாற வேண்டும் என்பது அவருடைய விருப்பமாக இருக்கிறத இந்த வேத வார்த்தையின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடியும். பிரியமானவர்களே, கடந்த 11 மாதங்களையும் நாம் சற்று திரும்பி பார்ப்போம். ஏன்னா எவ்வளோ விதமான பாடு, கஷ்டம், நிந்தனை, போராட்டம், தேவைகளின் மத்தியில், சில இழப்புகளின் மத்தியில், ஒருவேளை நமக்கு பிரியமானவர்களவே இழக்க கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்திருந்தாலும் கூட தெய்வ அன்பை விட்டு பிரிக்காமல் இன்றைக்கு வரைக்கும் அந்த இரக்கத்தினால் தெய்வம் பாதுகாத்து கொண்டதுக்கான காரணம் நாம் ஒவ்வொரு நாளும் செலுத்துகிற ஸ்தோத்திர பலி என்பதை நாம் மறந்து போய் விடவே கூடாது. ஸ்தோத்திரம் செலுத்த செலுத்த கிருபை பெருகும் என்பதில் எந்த மாற்றமே இல்லை. இயேசு கிறிஸ்து தன்னுடைய சிலுவை பாடுக்கு முன்பாக கூட தெய்வ சமூகத்தில் நின்று ஸ்தோத்திரம் செலுத்தினதை வேதம் சுட்டி காண்பிக்கிறது. நமக்கு முன்மாதிரியாக இயேசு கிறிஸ்து தான் இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய சித்தமாக நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்த இந்த வார்த்தை கொண்டு நம்மளோட கூட பேசி கொண்டு இருக்கிறார். ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஒருவேளை இந்த வாக்குத்தத்தெல்லாம் நிறைவேறலையே, இந்த வார்த்தை நிறைவே எப்போ பார்க்க போகிறோன்னு செபிக்கிறீங்களா? நீங்கள் ஸ்தோத்திர பலி செலுத்த செலுத்த தேவன் எல்லாவற்றையும் புதிதாக்கி இந்த புதிய மாதத்தில் அந்த வாக்குத்தத்தை நிறைவே காண செய்து புதிய வருஷத்தில் புதிய துவக்கத்தை கொடுப்பதற்கு தான் இந்த வார்த்தை கூட இன்றைக்கி நம்மளோட கூட பேசி கொண்டு இருக்கிறார். இந்த வார்த்தை விசுவாசித்து தெய்வ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? நல்ல தகப்பன எல்லா சூழ்நிலையிலும் எல்லாவற்றிற்காகவும் ஸ்தோத்திரம் செலுத்தத்தக்கதான கிருபை எங்களுக்கு தாங்காண்டவரே. உங்கள் கிருபை பெற்றுக்கொண்டு இன்னும் அதிகமாக உங்கள் அன்பில் நிலைத்திருந்து எங்களுக்கென்று முன்குறித்திருக்கிற வார்த்தையினுடைய நிறைவேறுதலையும் வாக்குத்தத்தங்களினுடைய நன்மைகளை காண உதவி செய்யுங்க. இந்த நாள் மாத்திரமல்ல, வாழ்நாள் முழுவதும் ஸ்தோத்திரம் செலுத்தக்கத்த கிருபை பாராட்டுங்க. அப்படியே எங்களை ஆசீர்வதித்து கிருபையை காத்துக்கொள்ளணுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.